Hello viewers, welcome to Deeps Mathematics. So இந்த வீடியோவில் எந்த மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஒரு 6 வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க ஃபஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். தி மந்த்லி இன்கம் ஆஃப் அ பர்சன் இஸ் ₹5,000. If his income is increased by 30%, then what is his new monthly income? ஒரு நபரின் மாத வருமானம் ₹5,000. அவரது வருமானம் 30% அதிகரித்தால் அவரது புதிய மாத வருமானம் என்ன? ஒன்றுமே இல்லைங்க, பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 5000ல் 30% பெருக்குனீங்க அப்படின்னா வரக்கூடிய தொகையை மறுபடியும் இந்த 5000 கூடவே நம்ம கூட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படிங்கிறத பார்ப்போம். என்ன சொன்னேன்? இந்த 5000க்கான 30% என்னங்கிறத பாருங்கன்னு சொன்னேன். அப்போ 30%ங்கிறத எப்படிங்க போடலாம்? 30/100ன்னு போடலாமா? இந்த 2 முட்டைக்கு இந்த 2 முட்டைக்கு அடிச்சிடுங்க. 5 × 3 என்னங்க வரும்? 15. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. சேர்த்தா எவ்வளோங்க வருது? 1500. திரும்ப என்ன சொன்னேன்? இங்கே கிடைக்கக்கூடிய மதிப்பை 5000 கூட கூட்டுங்கன்னு சொன்னேன்னா 5000 கூட 1500 கூட்டினா என்னங்க வரும்? 6500. அப்போ அவரோட ரிவைஸ்டு சேலரி, அதாவது புது சேலரி வந்து எவ்வளோ கிடைக்குது? 6500. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம பார்த்தாலே போட்டுறணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்த்துருவோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 45% ஆஃப் 750 மைனஸ் 25% ஆஃப் 480. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிட்டு அடுத்து இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னங்க சொல்லியிருக்காங்க? 750க்கான 45%. அப்போ 45/100 × 750 அப்படின்னு எடுக்கலாமா? இந்த ஒரு 0க்கும் ஒரு 0க்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2 5s are 10, 9 5s are 45. ஓகேங்களா? இப்போ இது 1 2 வருங்க. 3 2s are 6, மிச்சம் 1, 7 2s are 14, மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சோன்னா இங்கே ஒரு 0 எடுத்தோன்னா 5 2s are 10ன்னு போடலாமா? அப்போ இந்த 37.5ஐயும் 9ஐயும் நம்ம என்னங்க பண்ணணும்? பெருக்கணும். ஓகேங்களா? சரி, இது அப்படி இருக்கட்டும். பிளாங்க் ஸ்பேஸுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, என்ன சொல்லியிருந்தேன்? 9 × 37.5ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இதை பெருக்குனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அது ஒரு ஓரமாக அப்படி இருக்கட்டும். இதை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க? 375ன்னு வச்சுக்கோங்க. 9ஆல் பெருக்கணும் அப்படின்னா 9 5s are 45, 5 4, 9 7s are 63, 63 + 4 என்ன வரும்? 67. அப்போ அடுத்து 9 3s are 27. இதை வந்து 6 கூட ஆட் பண்ணும்போது 3375. 3375. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே வச்சுக்கோங்க. 337.5 அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சைட்லேயே கூட எழுதி வச்சுக்கோங்க. 337.5. சரி, அடுத்தது என்னங்க இருந்துச்சு? 25% 480க்கு போடணும்னு இருந்துச்சா? அப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்துருவோம். 25/100 × 480ன்னு எடுத்துருவோம். ஒரு 0க்கு ஒரு 0க்கு போயிடுச்சு. 5 5s are 25, 2 5s are 10. அப்போ 1 2 இங்கே என்னங்க வரும்? 24. அப்போ 5 × 24 பார்த்துக்கோங்க. 24ஐயும் 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 120 கிடைக்கிது இல்லைங்களா? ஸோ வந்து இது ரெண்டையும் இப்போ நம்ம என்னங்க பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 337.5லேருந்து 120 வந்து கழிக்கணும். நம்ம 337லேருந்து முதல் 120 கழிப்போம். 7 1 2. ஓகேங்களா? பின்னாடி 0.5 வச்சு எனக்கு கழிக்க தெரியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இப்படி தாங்க எடுத்துக்கணும். பின்னாடி 0.5, இங்கே பின்னாடி எதுவும் இல்லாதனால புள்ளி 0. அப்போ என்னங்க ஒரு 5ல் 0 போச்சுன்னா 5 தான் வரும். அப்போ 217.5ங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். இதுக்கு வந்து ஷார்ட்கட்லாம் கிடையாதுங்க. நீ எல்சிஎம் வந்து நான் அடிக்காமல் வச்சு நான் எடுப்பேன் அப்படி இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதை சொல்யூஷன் வந்து பார்த்துக்கோங்க. இதை சொல்யூஷன் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். 45/100 × 750 மைனஸ் 25/100 × 480ன்னு போட்டு இந்த 100க்கும் இந்த 100க்கும் நான் மொத்தமாக எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ குட்டி குட்டியாக சிம்பிளிஃபிகேஷன் எப்போல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கெலாம் ஷார்ட்கட்லாம் தேட முடியாதுங்க. குட்டி குட்டியாக நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கணுங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அடுத்தது இன்றைக்கான தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தலாம். A box contains 75 balls of red or blue color. If there are 18 red balls, find the percentage of blue balls in the box. ஒரு பெட்டியில் சிவப்பு மற்றும் நீல நிற பந்துகள் மொத்தமாக 75 இருக்கின்றன. அவற்றுள் 18 சிவப்பு பந்துகள் இருக்குமெனில் நீல நிற பந்துகளின் எண்ணிக்கையின்
சதவீதத்தை காண்க. ஸோ என்னங்க கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பால் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான பர்சன்டேஜ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேங்களா, மொத்தம் 75 பால் இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த 75 பாலில் 18 பால் என்னங்க சொல்லிட்டாங்க, ரெட் கலர் பால்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ளூ கலர் பால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. மொத்தம் 75 இருந்து 18 ரெட் கலர் பாலை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் 57 ப்ளூ கலர் பால்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 57 ப்ளூ கலர் பாலுக்கான பர்சன்டேஜ் என்னங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. ப்ளூ கலர் பால் 57, மொத்த பால் 75 இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ் அவ்வளோதான். 325, 75, 425, 100. இது 1 3 is 3, 1 3 is 3, மிச்சம் 2, 9 3s are 27. இப்போ 19 4 பெருக்கணும் அப்படின்னா சதவீதம் என்னங்க, 19 × 4ங்கிறது 76. அப்போ 76%. ஸோ அடுத்து இன்றைக்கான 4வது சம் பார்த்தலாம். இந்த மாடல் நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயுமே நம்ம இதை பார்க்குறோம், பர்சன்டேஜ் கணக்குலையுமே இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடலுங்க. தி டிப்ரிஷியேஷன் ஆஃப் அ டெலிவிஷன் இஸ் 10% எவ்ரி இயர். It was purchased 3 years ago if its present value is rupees 83,835, அதாவது 83,835. Its purchase price was. ஒரு தொலைக்காட்சி வாங்கிய விலையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 10% குறைகிறது. அத்தொலைக்காட்சியின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 83,835 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய விலை யாது? ஸோ இந்த டிப்ரிஷியேஷன் அப்படின்னாலே என்னதுங்க, குறையிற விலைன்னு அர்த்தம். குறையிற விலைனாலே ஃபார்முலாவில் நம்ம மைனஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் மாற்றிடணும். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ இருக்கக்கூடிய மதிப்பு என்னன்னு தெரியும். அப்போ என்னதுங்க, மொத்த தொகை ஏன்னு வந்துடும். இந்த 3ங்கிறது வந்து என்னன்னு வந்துடும். இந்த 10%ங்கிறது 6ங்கிறது வந்துடும். அப்போ வாங்கிய விலை என்னங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது, அசல் விலை. சரிங்களா, பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சம் வந்தாலே கூட்டு வட்டி ஃபார்முலா தான் நம்ம போடுவோங்கிறது நல்லாவே தெரியும். A = P of 1 minus R by 100 the whole power n. A மைனஸ் போட்டிருக்கோம், குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. டிப்ரிஷியேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்னது, ப்ளஸ் வரக்கூடாது, மைனஸ் தான் வரணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச மதிப்புகளை நம்ம பிரதியிட போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய மதிப்பு 83, 83, 5ன்னு சொல்லியிருந்தாங்க. 6ங்கிற இடத்துல என்ன கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ சதவீதம்ன்றது கொடுத்துருந்தாங்க, 10% கொடுத்துருந்தாங்க. என்னங்கிற இடத்துல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதாக கொடுத்துருந்தாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்னங்க பண்ணலாம், இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிட்டோன்னா 1/10. இப்போ எல்சிஎம் எடுக்கிறீங்கன்னா மேலேயும் 10 கீழேயும் 10ன்னு வரும். அப்போது கீழே ஒரே 10 போட்டுடலாம். இங்கே என்னங்க வரும், 10 - 1ன்னு சொல்லிட்டு 9/10 ஹோல் பவர் 3ன்னு வரும். இந்த இடம் என்னவா மாறும், 9/10 தி ஹோல் பவர் 3. அப்போ 3 தடவை 9 போடுவோம், 3 தடவை 10 போடுவோம். ஸோ இது அப்படியே என்னங்க வரும், இந்த பக்கம் கீழே வரும் இல்லைங்களா. அப்போ தலைகீழாக மாறி நமக்கு ஆப்போசிட் சைடு போகும். ஸோ இதை எழுதிடுவோமா. இப்போ பி மட்டும் இந்த பக்கம் இருக்கும், 83,835. இந்த பக்கம் இதெல்லாம் தலைகீழாக இங்கிட்டு வருது அப்படின்னா 10 3 தடவை இந்த பக்கம் மேலே வந்துடும், 9 3 தடவை இந்த பக்கம் கீழே வந்துடும். ஃபுல்லாக 9 டேபிளெல்லாம் நம்ம அடித்தோன்னா கடைசியாக நமக்கு என்ன நிற்கும்னு பார்த்தீங்கன்னா 115 நிற்கும். அப்போ 115 கூட 3 10 1000 பெருக்குறீங்க அப்படின்னா 3 முட்டை பின்னாடி வருமா. அப்போ 1,15,000. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இது வாங்கின விலை எவ்வளோவா இருந்திருக்கு, 1,15,000. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. கடகடன்னு அடித்து கொடுக்க மட்டும் பழகிட்டிங்கனாலே போதுமானது. ஸோ அடுத்து இன்றைக்கான கடைசி கணக்கு. இந்த மாதிரி சம்பளம் நல்லா தெளிவாக கவனிக்கணும். சரிங்களா. இஃப் ப்ரைஸ் ஆஃப் அ டீ இன்க்ரீஸ்டு பை 20%, பை வாட் பர்சன் மஸ்ட் பி கன்சப்ஷன் பி ரெடியூஸ்டு டு கீப் த எக்ஸ்பென்ஸ் தி சேம். ஸோ தமிழில் பார்த்துருவோம். தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும். ஸோ பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ என்னங்க சொல்லியிருக்காங்க, தேயிலையோட ரேட் என்னன்னு தெரியாது, ஆனால் அது எவ்வளோ வந்து இப்போ கூடியிருக்கான், 20% கூடியிருக்கு. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இந்த ப்ரைஸை கண்டுபிடிச்சாதான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால் நம்ம ஒரு அசம்ஷன் குத்து மதிப்பாக நான் இந்த அமௌண்ட் எடுத்துக்கிறேன்னு சில நேரங்களில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இப்போ நான் டீயோட ரேட்டு வந்து நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்போ இந்த 100 ரூபாயில் இருந்து 20% வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகேவா. அப்போ 20% வந்து எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ 100ல் 20%னாலே நமக்கு நல்லாவே தெரியும்
20 ரூபா அப்படிங்கிறது. ஒருவேளை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 100 ரூபாய்க்கு 20%னா 20/100ன்னு எடுப்போமா? அப்போ 100 அடிச்சிருச்சுன்னா எவ்வளோங்க கிடைக்குது? 20 ரூபா. அப்போ 100 ரூபாய்க்கு 20%ங்கிறது 20 ரூபா. ஓகேவா? அப்போ ரெண்டையும் கூட்டினா 120 ரூபா. 100 ரூபாயாக இருந்த தேயில 20 ரூபா கூடி 120 ரூபா ஆயிருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ மொத்தமாக வந்து 120 ரூபா இருக்குது. அதோட பர்சன்டேஜ் என்னங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறோம். 120 மேலே 20 இன்ட்டு 100, அவ்வளோதான். எவ்வளோ அதிகரிச்சிச்சு? இப்போ டோட்டல் எவ்வளோவா இருக்குது? இன்ட்டு 100ங்கிறது பர்சன்டேஜ். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கிடச்சிருவோம். 1 2 is 2, 6 2 are 12, 3 2 are 6, இங்கே என்னது 50. அப்போ 50/3 இருக்கா? நமக்கு தேவை பர்சன்டேஜ் ஒட்டு மொத்தமாக தேவை. அப்போ 50 வெளியே 3, 1 3 is 3, மிச்சம் 2 0, 6 3s are 18, மிச்சம் 2, 3 கீழே வந்துடும், மீதம் மேலே வந்துடும், கோஷன்ட்டு சைடில் வந்துடும். அப்போ 16 × 2/3%. அவ்வளோதாங்க, டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ 16 × 2/3%. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியானது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.